கிளம்புறேன். நான் தப்பா ஏதாவது பேசியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க. நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு. நான் கிளம்புறேன். சிஸ்டர், நான் வரேன். வரேன். எதுக்காக இப்படி எல்லாம் பண்ண? நீ பண்ணது எவ்வளவு பெரிய விஷயம்னு உனக்கு தெரியுமா? அது இது எல்லாமே நான் உங்களுக்காக தான் பண்ணேன். நீங்க என்னை விட்டு போயிருவீங்களோங்கிற பயத்துலதான் என்ன பண்றதுன்னு தெரியாம இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டேன். அதுக்காக இப்படியா பண்ணுவ? பாரதி என்ன பண்ணாங்க? ஐயோ, என்ன வேற என்ன பண்ண சொல்றீங்க? இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கான எந்த அறிகுறியுமே தெரியல. நானும் எவ்வளவு நாள் தான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. நான் பண்ற பரிகாரம் எல்லாம் தடங்களா போகுதுன்னு பாட்டி என் கல்யாணத்தை எடுத்து நடத்தாம இருக்காங்க. நீங்க என்னை விட்டு பிரிஞ்சு போயிருவீங்களோங்கிற பயத்துல என்னால தினம் தினம் செத்துக்கிட்டு இருக்க முடியாது. ஆதி, பாரதி இந்த வீட்டுல இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. என் கல்யாணம் தடைப்பட்டு போறதுக்கு இந்த பாரதி தான் காரணமா இருப்பான்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. நான் நிறைய தடவை உங்ககிட்ட சொல்லிருக்கேன். ஆனா நீங்க அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்ப தயாராவே இல்ல. பாரதி இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்காக தான் நான் இத பண்ணேன். பாத்தீங்களா பாட்டி, மித்ரா இந்த விஷயத்துல எவ்வளவு அப்செட் ஆயிருந்தா அவ இப்படி எல்லாம் யோசிச்சிருப்பா. அவ பண்ண விஷயம் தப்புதான் பாட்டி. ஆனா அவ மனசுல இருந்த பயம் நியாயம் தானே பாட்டி. நீ சொல்றதும் சரிதான் சுதாகர். அவ பக்கம் இருக்கிற நியாயத்தையும் நாம யோசிச்சு ஆகணும். மித்ரா சொல்றது சரிதான். கல்யாண வேலை கிணத்துல போட்ட கல்லு மாதிரி அப்படியே இருக்கு. இதுக்கு மேல தள்ளி போடுறது சரியா வரும்னு எனக்கு தோணல. டேய் தவக்கல பாட்டி, கேலண்டர் எடுத்துட்டு வரேன். சீக்கிரம் வா. பாட்டி இந்தாங்க. சுதாகர், நாளைக்கு மறுநாள் நல்ல முகூர்த்த நாளா இருக்கு. அன்னைக்கே சாமியாரை கூப்பிட்டு கல்யாண வேலையெல்லாம் ஆரம்பிச்சிடலாம்ப்பா. அதுதான் நல்லது.